பேசுகிற அளவுக்கு மக்கள் தொகையும் கொண்ட 6000 மொழிகளில் மொழியியல் ஆய்வாளர்கள், அறிஞர்கள் செம்மொழி என்று தீர்மானித்த மொழிகள் 6 மொழிகள் தான். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். இதில் 4 மொழிகள் இன்றைக்கு பேச்சு மொழிகளாக கூட இல்லை. அதில் எழுத்து இருக்கிறது, இலக்கணம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது. மீட்டுருவாக்கம் செய்வதற்கு அந்த நாடுகளில் சில முயற்சிகள் நடக்கிறது, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அந்த மொழிகளுக்கு தொடர்ச்சி இல்லை என்கிறேன். 2000 ஆண்டுகளாக 3000 ஆண்டுகளான தொடர்ச்சி என்பது அந்த மொழிகளுக்கு இல்லை. கிரேக்கத்துக்கு தொடர்ச்சி இல்லை, ஈப்ருவுக்கு தொடர்ச்சி இல்லை, லத்தீனுக்கு தொடர்ச்சி இல்லை, சமஸ்கிருதத்துக்கு தொடர்ச்சி இல்லை. தொடர்ச்சியோடு 2000 ஆண்டு கால முதுமையோடும் இளமையோடும் ரெண்டும் பாருங்க. 2000 ஆண்டு கால முதுமையோடும் பழமையோடும் இளமையோடும் செழுமையோடு இருக்கிற உலகத்தில் 6 மொழிகளில் செம்மொழிகள் 2 தான். 6இல் 4 தொலைந்து போக மிச்சம் இருப்பது 2 தான். ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். எந்த மொழியையும் பழித்து குறைத்து பேசும் பழக்கம் தமிழர்களுக்கு எப்போதும் இருந்தது இல்லை. பிறமொழி பகைமை தமிழர்களின் வாழ்க்கையிலேயே கிடையாது. தானாக ஒரு மொழியை தமிழன் எதிர்க்க மாட்டான், திணித்தால் எதிர்க்காமல் இருக்க மாட்டான்.